வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ரேண்டம் டேஸ் vlog தாங்க பார்க்க போகிறோம். இந்த vlogோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எல்லாரும் வெக்கேஷனுக்கு வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டு இருப்பீங்க. நாங்களும் வந்து ஊருக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செக் பண்ணணும் மறக்காம அப்படின்றத பற்றியும் சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் குட்டீஸோட ஃபன்னு, அச்சுக்குட்டியும் லித்துக்குட்டியும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ வந்து எப்படி என்னெல்லாம் நாங்கள் பேக்ரவுண்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் முதல்ல பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாக் அண்ட் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. சொல்லிட்டேன் ஒரு பிக்சர் பார்த்துக்கோ. வாங்க வாங்க வாங்க. இத்தனை நாள் இருந்தனே, ஒரு நாளா சொன்னீங்களா? எப்படி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. எப்படியும் ஒரு 30 பூக்கு மேலே பூத்து இருந்தது. பார்க்கவே செம்மையாக இருந்தது. உடனே பறிச்சுட்டு வந்து ஜீவிதாவை வந்து கட்ட சொல்லியாச்சு. அவள் தான் ஃபுல்லாக கட்டி கொடுத்துருந்தா. ஜஸ்ட் ஒரு அரை முழத்துக்கிட்ட வந்துருந்தது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட்டியாச்சு. இந்த பூவை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான ஒருத்தவங்க தான் வைக்க போகிறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வருவாங்க பாருங்க. இன்னைக்கு அச்சு பாப்பா தலையில வந்து குண்டுமல்லி பூவை வச்சாச்சு. டெய்லி நான் வச்சிருக்கப்பல கேட்பா. ஆனால் இவளுக்கு வந்து கட்டி வைக்கிற அளவுக்கு காலையில டைம் இல்லை. இன்னொன்று வந்து இது மாதிரி குடுமி போட்டு வச்சாதான் கரெக்டாக இருக்குமா? அப்போல்லாம் இவன் முடிக்கு வலிக்கிட்டு வருது. அதனால தான் இன்னைக்கு குடுமியை போட்டு வச்சாச்சு. அச்சோ ஹலோ பண்ணுறியா? இப்போல்லாம் அச்சு வேற லெவலில் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டில் வந்து டிவி ஃபோன் எதுவும் கிடையாது. ஏன் விசாகன்? ஏன்னு தெரியலல்ல. 2 பேருக்கும் அவங்க அப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு. பனிஷ்மெண்ட்னா எங்கள் வீட்டில் வந்து டிவி ஃபோன் எதுவும் அலோடு கிடையாது. அச்சு பாப்பா வந்து நான் எங்கே குட்டி ஷாப்புக்கு போனாலும் வரணும் சொல்லிட்டு அழுவுறா. அவங்க அப்பாட்ட இருக்கவே மாட்றா. அதனால அவளுக்கு பனிஷ்மெண்ட்டு. விசாகன் குட்டிக்கு வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஹோம்ஒர்க் பண்ணாமல் டிவி பார்த்துட்டு இருந்தான். அதனால விசாகன் குட்டிக்கு பனிஷ்மெண்ட்டு. அதனால இது மாதிரி ஏதாவது ஒரு வித்தை காமிச்சிட்டு இருக்குங்க குட்டீஸ் எல்லாம். அதோட சேர்த்து நானும் உட்காந்து ரசிச்சுட்டு இருப்பேன். மெயினாக இந்த ஹேலோ ஹூப் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் மெமரி கேம் மெக்டொனால்ட்ஸ்ல கொடுத்தாங்கல்ல அது. அதுக்கப்புறம் வந்து டைஸ் விளையாடுறது. என்ன இன்னொன்னுனா இவங்களோட சேர்ந்து நானும் உட்கார வேண்டியதா இருக்கு. விசாகன் குட்டி வந்து பார்த்துப்பான் அச்சு பாப்பாவை. இப்ப கொஞ்சம் ஹோம்ஒர்க்கும் விசாகனே வந்து செய்ய வைக்கிறான் அச்சுக்கு. முடிச்சா சூப்பர்டா. அச்சு இப்ப என்ன கேம்டா விளையாடுறீங்க? ஸ்னேக் அண்ட் லேடரா? பிடிச்சிருக்கா பாப்பாக்கு? ரொம்ப நேரமா ஹலோ ஹூப் சுத்திக்கிட்டே இருந்ததுங்க. அதனாலதான் வயிறு வலிக்குதுன்னு ஆரம்பிச்சிருச்சு போல. சரியான வெயிலுங்க. அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பா இதை வாங்கி சாப்பிடாம இந்த சம்மரே கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைக்கு வந்து போயாச்சு. போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். வெயிலுக்கு செம்மையான ஃபுட்டு இது. ஊருக்கு போகிறப்பெல்லாம் இந்த சீசன் முடிஞ்சிருது. ரொம்ப கஷ்டமாக ஃபீலாக இருக்குது. அதனால தான் பரவாயில்ல, என்ன விலை விற்றாலும் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்குங்க. எப்படா வரும் அப்படின்ட்டு தான் இருந்தது. லாஸ்ட் 2 தடவை எனக்கு கோல்டு காஃப்னு சொல்லிட்டு வாங்கலையா, அதனால இந்த தடவை வந்துட்டு வாங்கியாச்சு. நடுவில் ஒரு தடவை வந்ததுன்ட்டு கால் மெசேஜ் போட்டிருந்தாங்க. சாயங்காலம் போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளாரே தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் போகல. இந்த தடவை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் 3 பாக்ஸ் வந்து வாங்கியாச்சு. என்ன வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏதாவது கெஸ் பண்ணுறீங்களா? டடா, இது தாங்க வாங்கியிருக்கேன். நொங்கு. இது வந்து கிலோ கணக்கில் தான் வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்களாம். ஸோ 1 கிலோ நொங்கு வந்து பார்த்திங்கன்னா 40 ரியால் வந்து வருது. இப்போ நான் வாங்கியிருக்கேன் இந்த 5 நொங்கோட விலை வந்து 9 ரியாலுங்க. கரெக்டாக 9 ரியாலு. இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு பாக்ஸும் வாங்கினோம். இது ஒன்று வந்து 12 ரியாலு. இது வந்து 9 ரியால் 40 பைசா வந்துருந்துச்சு. ஸோ இந்த 3 பாக்ஸும் வாங்கியிருந்தோம். செம்ம ஹாப்பி. எனக்கு $2 வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு எப்போ கடையை திறப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு கடையை திறந்தது நொங்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே கிளம்பி போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு.
ஜாலி. நொங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கீழே வந்து வாழையில வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குறேன்னா அதனால சரி அப்படின்ட்டு தான் 3 பேக்கெட்டோட நிப்பாட்டியாச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. நான் மேலே மட்டும்தான் பார்த்து அப்படியே வாங்கினேன். சாப்பிட எப்படி இருக்குன்னு தெரியலன்னு இருந்தேன். செம்மையாக இருக்கேன். இப்போ தான் வந்துச்சு, மார்னிங் தான் வந்துச்சு. ஒரு 9 o'clock கால் பண்ணப்போ தான் எல்லாம் லோடெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ இப்போ 12 o'clock வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஜாலி. நீங்களும் வெயிலில் வந்து நல்லா நொங்கு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. சரியா? என்ன ஒரு வருத்தம்னா இதை நம்ம 800 ரூபாய்க்கு மேலே கிலோவுக்கு வாங்குறோமே அப்படின்ற ஒன்று தான் கொஞ்சம் ஃபீலாக இருந்தது. சரி ஓகே, கிடைக்காதது கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம். எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா 3 நொங்கு 10 ரூபாய். நீங்கள் இருக்க இடத்துல நொங்கு எவ்வளோ விற்குதுன்னு சொல்லுங்கள். இந்த ஒரு பாக்ஸோட நொங்கு விலை பார்த்தீங்கன்னா 220 ரூபாய்க்கிட்ட வந்துருந்துச்சு. இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாகவே இருந்தது. இப்போ வந்து குட்டீஸை கூப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். கத்தார் தமிழ் சங்கம்ல ஒரு ஈவெண்ட்டுங்க. அதுக்காக குட்டீஸ் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி கொடுக்கறது வந்து நம்ம கோபிகா தான். சுகன்யாவும் வந்து சைடில் நின்று சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. குட்டீஸ் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 2வது தடவை வந்து அவங்க ஆடியிருப்பாங்க பாருங்க, அச்சு லித்துவும். ஸோ செகண்ட் டைமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டாங்க. அச்சுக்கு அந்த காலை எடுக்கிறது, கையை வைக்கிறது, அந்த ஃபார்மேஷன்லாம் அந்த அளவுக்கு வரல. லித்துவும் அப்பப்போ பார்த்து பார்த்து ஆடிட்டு இருந்துச்சு. இப்போ தான் ஸ்டார்டிங் இல்லையா, அதனால ஃபுல் டான்ஸ்க்கும் வந்து இவங்க ஆடலை. ஒரு 1 minute டான்ஸ் வந்து இவங்க ஆடுவாங்க, ஓகேவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே தான், அதுக்கு மேலே ஆடினா இவங்களும் டயர்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாயின் பண்ணியாச்சு. இவங்க டான்ஸ் கிளாஸ்லாம் பெருசாக போகலை, ஆனால் டான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் 2 பேருக்குமே. சரி, டான்ஸ்னா போதும் அவ்வளோ ஜாலியாக பாட்டை போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்பை போட்டு அவங்களாவே வைப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாட்டுப்புற பாட்டுக்கு வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். இது வந்து அவங்கள ஆடினது தனியாக. ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்டெப் எல்லாமே வந்துருச்சு 2 பேருக்கும். ஈது லீவ்லேயே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. மார்னிங் வந்து 10 to 12, 1 வரைக்கும் வந்து ப்ராக்டிஸ் போகும். இந்த குட்டீஸ் வந்து ஒரு 4-5 தடவை வந்து போட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதோட பெரிய பசங்க அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. ஏன்னா காலையிலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. அப்படியே பேசிட்டு செஞ்சுட்டு குட்டீஸும் டான்ஸ் ஆடிட்டு அடுத்து எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா யோசிச்சுக்கிட்டு எல்லாம் ஒரு ஐடியாவாக சஜஷனாக பேசிகிட்டு இருப்போம். குட்டீஸ்க்கு எந்த மாதிரி சாரீ கட்டுறது, அதுக்கப்புறம் நாட்டுப்புற பாட்டு இல்லையா, மண்டையில் எப்படி கொண்டையை போடுறது, அந்த கொண்டையை இவங்க மண்டையில் வழுக்காமல் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி செட்டு, ஜுவல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ஒரு நாளும் அப்படி பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். மெயினாக இதில் நிறைய பாயிண்ட் எல்லாமே யோசித்து சொன்னது வந்து நம்ம ஃப்ரெண்டு நிஷா தான். அவங்க தான் வந்து இது ஃபுல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுது. குட்டீஸ்க்கு வந்து குண்டுமல்லி பூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். ஒருவேளை அந்த அன்னைக்கு கிடைக்கலாம் என்ன பண்ணுறது, அதுவும் இவங்க வந்து ஆடிக்கிட்டே இருந்தாங்கன்னா வந்துட்டு பூ சீக்கிரம் வாடிருமே, அதனால பிளான் பண்ணி பேப்பர் பூ வந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மாலை மாதிரி கட்டணும். கனகாமரம் முல்லைப்பூ இருக்கும் இல்லையா, அந்த தீமில் வந்துட்டு கட்டலாம் அப்படி சொல்லிட்டு நானும் ஜீவிதாவும் தான் இது வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இது பேப்பர் வந்து கட் பண்ணி கொடுக்கறது, ஷேப் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு எல்லாரும் 4-5 பேராக ரவுண்டு கட்டி உட்கார ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஊர் ஞாபகம் தான் வந்துச்சு. எங்கள் ஊரில் ஏதாவது மேரேஜ் அப்படின்னா இந்த மாதிரி சுற்றி கட்டி தரணும் மாலை மாதிரி அப்படின்னா நான் வந்து உட்காந்துருவேன். யார் யாருக்கு வேணுமோ வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு லைனாக எல்லாருக்கும் கட்டி கொடுத்துட்ருப்பேன். ஸோ இந்த தடவை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஏதோ வீட்டில் மேரேஜ் ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. நானும் ஆச்சு. என்ன மேடம், ஊருக்கு போக ரெடியா? ரெடி ஆயிட்டோம். சொல்லுங்க, சொல்லி தொலைங்க. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும், ஓகேவா? அதுல முதல் விஷயம் வந்து நம்மளோட கத்தாரோட ஐடி அது எப்ப எக்ஸ்பைரி ஆகுது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காம ரெனியூவல் பண்ணி வச்சுட்டு போங்க. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஆர்பி வந்து ஊருக்கு போறப்ப தெரியாத முடிஞ்சது, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நீங்க ஸ்கூல்ல குட்டீஸை ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆர்பி வந்து முக்கியம். நிறைய பேருக்கு வந்து இந்த கத்தார் வர்றவங்களுக்கு, புதுசா வந்திருக்கவங்களுக்கு இல்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆர்பியோட முக்கியத்தை பத்தி. ஸோ அதனாலதான் வந்து சொல்றேன், ஆர்பியை மறக்காத ரெனியூவல் பண்ணி வச்சுட்டு போயிருங்க. ஆனா ரீசெண்டா இந்த பிரச்சனை 2-3 பேர் நம்ம பார்க்கும் போதெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, போயிட்டு கஷ்டமாயிருச்சு, ரிட்டர்ன் வர முடியல, தெரியல, அதெல்லாம் மறந்து போயாச்சு. நம்ம ஊருக்கு போற ஜாலியில அப்படி இருக்கும்ல, அதனால அந்த ஆர்பி எப்ப முடியுது அப்படிங்கிறது தெரியாத ஊருக்கு போயிடுறாங்க. அப்புறம் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வாங்குறதுன்றது கொஞ்சம் வந்து கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் வந்து நம்மளுக்கு போயிரும்ல, ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்க. அது குழந்தைங்களுக்கு ஜாலிதான், ஜாலிதான். நம்ம ஃபீஸையும் கட்டிட்டு சீட்டையும் வாங்கிட்டு
கடைசியில குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுது. ஆர்பி இருந்தாதான் ஸ்கூல்ல வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே வந்து அவங்க மினிஸ்ட்ரியில வந்து சொல்லணும். அதனால ஆர்பி கம்பல்சரி. சோ இந்த ஒரு விஷயம் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது சரிங்க. அதுக்கு அடுத்து நாங்க வீடை எப்படி ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து வீட்டையே ரெடி பண்றீங்க, எல்லாம் காலி தானே பண்ணுவாங்க ஊருக்கு போகும்போது காலியா தான் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி திரும்பி நம்ம இங்க தானே வந்தாகணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணோம்ல. நான் வந்து கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் மறக்க முடியாது என்னால. ஆமா, போன வருஷம் நீ கஷ்டப்பட்ட. இதுக்கு எதுக்குடா லீவுக்கு நான் ஊருக்கு போனேன்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா, போன தடவை ஊருக்கு போனப்ப என்னாச்சுன்னா வீடு ஃபுல்லா அந்த ஃபங்கஸ் வந்துருச்சு, பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே ஃபங்கஸ் வந்துருச்சு. சோ அதுக்கு முன்னாடி நீங்க முன்னெச்சரிக்கையா என்ன பண்றீங்க அப்படின்னா சக்ஷன் பேக், வேக்கம் பேக் அப்படி சொல்லுவாங்க. அந்த பேக்ல வந்து ஃபுல்லா கவர் பண்ணி ஏர் எல்லாம் எடுத்துருங்க. அது பத்தின வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இது ஏதோ மெடிக்கல்ல கேள்விப்படுற மாதிரி இருக்கு, செக்ஷன் பேக், வேக்யூம் இதெல்லாம். இல்லடா, அது ஒரு பேக்டா, ஒரு கவர் மாதிரி இருக்கும். அந்த கவர்ல சென்டர்ல வந்துட்டு ஒரு மூடி மாதிரி இருக்கும். அது ஓபன் பண்ணி உள்ளார வந்து அந்த இது இருக்குல்ல, வேக்கம் கிளீனர் இருக்குல்ல, அதை வச்சு அந்த ஏர் எல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லா புஷ்ன்னு இருக்கிறதெல்லாம் சுருங்கி இப்படி ஆயிரும். அப்ப இந்த நட்ஸ்ல வந்து வால்நட் எல்லாம் அப்படிதான் எடுத்துட்டு வருவாங்க, ஞாபகம் இருக்கா? பிரிச்சு கொட்டும் போது பார்த்தா மொத்தம் அது உள்ள இருக்க ஏர் மொத்தம் எடுத்துட்டு அந்த ஷேப்ல இருக்கும் அது. ஆமா, அந்த மாதிரி தான். சோ அப்படி இருக்கப்ப நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து கன்சியூம் பண்ணாது. அதே நேரம் வந்து நம்ம எல்லா திங்ஸையும் வச்சுக்கலாம். ஃபங்கஸ் அது மாதிரி எதுவுமே வராது. ஃபங்கஸையும் வச்சுக்கலாமா? ஃபங்கஸ் டஸ்ட் எதுவுமே வராதுன்னு சொல்றேன். அதுக்கு அடுத்தது என்ன ஒண்ணுன்னா, இங்க வந்துட்டு நம்மளுக்கு எதனால ஃபங்கஸ் வருதுன்னா வெள்ள ஹியூமிடிட்டி இருக்கு. அப்படி இருக்கப்போ வீட்டுக்குள்ளாரையும் வந்து நம்ம ஏசி எல்லாமே ஆஃப் பண்ணி தான் இருப்போம். ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. ஹியூமிடிட்டி இருக்கிறதுனால வீடே கன்ஃபியூஸ் ஆயிடுது போ. ஆமா, நம்ம இப்ப என்ன டெம்பரேச்சர்ல இருக்கிறதுனால தண்ணி பதமா இருக்கும்டா. இப்ப ஒரு இடத்துல சூடா இருக்குன்னா உங்க கிளாஸ்ல பார்த்தனா அந்த ஆவி புகை அடிச்ச மாதிரி இருக்கும்ல, அதனால அந்த தண்ணி இருந்து அதோட நம்ம பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் வைக்கிறப்போ ஃபங்கஸ் ஆயிடுது. அதனால அடுத்தது வந்து வீட்டுல வந்து குட்டி குட்டி காக்ரோச்சஸ் எல்லார் வீட்லயும் மேக்ஸிமம் நான் கேக்குற வரைக்கும் இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதுக்கு வந்து அதுக்காக உங்களுக்காக ரஞ்சு எடுத்துட்டு வந்த ப்ராடக்ட், அதுக்காக எங்க கம்பெனி எல்லாம் இல்ல, இது ஆன்லைன்ல வந்து விக்கிறாங்க. அத்வையான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காக்ரோச் ஜெல். அது வந்து இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கும். இப்படி இப்படி காக்ரோச் பார்த்தா அதை பிடிச்சி ஊசி போடணும். அப்படி எல்லாம் இல்ல, சைட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வச்சீங்கன்னா அது சாப்பிட்டு செத்து போயிடும். அதெல்லாம் ஒரு 2 நாள் முன்னாடியே போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருங்க. அந்த கிச்சன் பாத்திரம் எல்லாமே நாங்க வந்து ஒரு பெரிய கவர்ல போட்டு நல்ல ஜிப்லாக் மாதிரி அந்த சீல் பண்ணிடுவோம். அந்த செக்ஷன் பேக்லயே போட்டு சீல் மட்டும் பண்ணிடுவோம். ஏர் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த இட்லிக்கு வைக்கிற இதெல்லாம் போட்டு குத்திடுவோம். அதனால அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ ஜஸ்ட் போட்டு லாக் மட்டும் பண்ணி வச்சிருவோம். இப்படி வீடெல்லாம் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போறது. சிலிண்டர் ஆஃப் பண்றது, லைட் ஆஃப் பண்றது, இதெல்லாம் மறக்காம கதவு பூட்டினியா எழுதி வச்சிருவோம். இல்ல கதவு பூட்டணுமே. போன தடவை என்ன ஆச்சுன்னா கார்டன்ல தண்ணியை திறந்து விட்டேன்னா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த தடவை செக்லிஸ்ட்ல அதையே ஆட் பண்ணணும். கார்டன்ல டேப் க்ளோஸ் ஆயிருக்கான்னு பாக்கணும். சோ இதெல்லாம் ஒரு செக்லிஸ்டா ஆட் பண்ணி என்னென்ன பண்ணீங்களோ அப்படி டிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் மறக்காம பண்ணிக்கோங்க. வெக்கேஷன்ல ஜாலியா ஃபன் பண்ணுங்க. இப்ப எல்லா மால்லயும் ஓரளவுக்கு ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. இப்ப கூட நாங்க லூலு போயிட்டு அதுக்கப்புறம் கிராண்ட் மால் போயிட்டு எல்லாம் ஷாப்பிங் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு எதனா பெஸ்டா ஆஃபர்லாம் தெரிஞ்சா ரஞ்சுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, நாங்களும் யூஸ் பண்ணிக்கிறோம். இருக்கும். இப்பதான் போயிட்டு அஜ்வா டேட்ஸ் வந்து வாங்கணும். 30 ரியால் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க கேஜி. சோ ஓகே அப்படின்ட்டு வாங்கியாச்சு. அப்படியே ஒண்ணு பார்த்து அப்ப வாங்கிக்கிட்டே இருக்கும். நானும் அச்சுவும் இப்ப டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண போறோம். நான் சொல்லி தர போறேன். அச்சு என்ன பண்ண போற? நான் வந்து டான்ஸ் பண்ண போறேன். பார்க்கலாமா யார் அழகா ஆடுறாங்கன்னு? அச்சு இங்க பாரு. ஃபர்ஸ்ட் கை எப்படி வை, எப்படி வை, இந்த கை எப்படி வைக்கணும். ஓகே, இப்ப ஸ்டெப் சொல்லி தரவா? கால் அடுத்து அங்க கீழே மேல, கீழே மேல. இங்க பாரு, சொல்லி தரவா? பாரு, அம்மா பாருடா. டே அம்மா பாருடா. இங்க பாரு. ஸ்டார்டிங் ஸ்டெப்லாம் பண்ணு. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதுக்கப்புறம் தருவாயும் தாரு. நம்மளுக்கு வாய்ஸ் சரியில்லைப்பா. ஜனம் கை நல்ல இப்படி வைடி.
நெக்ஸ்ட் பாபா பிளாக் ஷீப் டேய் 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 என்ன பண்றீங்க ஒரே கூத்தா இருக்கே வீட்டுக்கு வர என் நண்டே இதோட இந்த வீடியோ முடியுதுங்க வேற ஒரு வீடியோல மீண்டும் பார்க்கலாம் ஓகே பை